கல்யாணமான இந்த 4 வருடங்களில் 400 முறை கேட்ட வார்த்தைகள்தான் என்றாலும் கூட முதல் தடவை போலவே ஒவ்வொரு முறை அந்த வார்த்தைகளை கேட்கும் போதும் மிளகாயை அரைத்து பூசினார் போலதான் பானுவுக்கு எரிகிறது. இன்னும் எரிந்தது. 7:30 மணிக்கு அலுவலக பஸ்ஸை பிடிப்பதற்கு முன்னரே காலை சிற்றுண்டி மதிய சாப்பாடு எல்லாம் தயாராகிவிடும். அவளுக்கு மட்டும் எல்லாவற்றையும் டப்பாவில் கட்டி எடுத்து கொண்டாக வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். குணாவுக்கு வீட்டிலிருந்து 10 நிமிடத்தில் சென்று சேர்ந்துவிடும் தூரத்தில் அலுவலகம் என்பதால் சிற்றுண்டியை சாப்பிட்டுவிட்டு கிளம்பி போய் பின் மதிய சாப்பாட்டிற்கு வீட்டுக்கு வருவான். மகள் வர்சினிக்கு தேவையான மதிய சாப்பாடு, நொறுக்கு தீனி, குடிதண்ணீர் என சகலமும் தயாராக மேஜை மேல் இருக்கிறது. குழந்தையை குளிப்பாட்டி தயார் செய்வதை வீட்டோடு தங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கும் சுசீலம்மா பார்த்து கொள்வார். பள்ளி பஸ் விட்டு வாசலுக்கு அருகே வரும் என்பதால் அவளை ஏற்றி விடுவதும் மாலையில் அழைத்து வருவதையும் கூட அவரே பொறுப்பாக செய்து விடுவார். ஆனால் இந்த சுசீலம்மா கிடைப்பதற்கு முன்னால் திருமணமான முதல் 3 வருடங்களில் அவள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல. 3 வருடத்தில் 7 பேர் வேலைக்கு வந்து போயிருந்தார்கள். வீட்டுக்கு வந்த ஒரே வாரத்தில் தங்களின் இன்றியமையாமையை புரிந்து கொண்ட பின்பு ஒவ்வொருவரும் பானுவை படுத்திய பாட்டில் வேலை பார்த்தே ஆக வேண்டும் என்ற அவளின் உறுதி கூட ஆட்டம் காண தொடங்கியது. அந்த நேரத்தில் தான் தேவதை போல வந்து சேர்ந்தார் சுசீலம்மா. கணவனை இழந்து மகனால் உதாசீனப்படுத்தப்பட்ட வழக்கமான சோக கதை அவருடையது. வேறு போக்கிடமில்லை என்ற சுயநலமான காரணம் ஒரு ஓரத்தில் இருந்தாலும் பாதிக்கப்பட்டு நிற்கையில் ஒதுங்க இடம் கிடைத்தது என்ற நன்றி விசுவாசத்தையும் இன்னமும் சுமக்கும் ஒரு அப்பாவி. அவர் தயவில் பானுவின் பாடு கொஞ்சம் நிம்மதியாகவே போகிறது. கடந்த 1 வருடமாக காலை 8:30 மணி அலுவலகத்திற்கு குணா 8:15 வீட்டிலிருந்து கிளம்பினால் போதும். ஆனாலும் வரி வரியாய் பேப்பர் படித்து நிதானமாக குளித்து சாப்பிட்டு தயாராக எப்படியும் 7:30க்கு எழுந்தே ஆக வேண்டும். ஆனால் 7:30க்கு பஸ் நிறுத்தத்தில் இருக்க வேண்டிய பானுவோ 7:10க்கெல்லாம் வீட்டை விட்டு இறங்கியாக வேண்டும். அந்த நேரத்தில் சுசீலம்மாவும் வர்ஷினியை கிளப்புவதில் மும்முரமாக இருப்பார். எனவே அந்த 10 நிமிட தூக்கத்தை துறந்து குணா எழுந்து கதவை சாத்தி கொள்ள வேண்டும். இதை தினம் காலையில் செய்ய வேண்டி இருப்பதாலும் காலை மற்றும் மதிய உணவை தானே போட்டுக்கொண்டு சாப்பிடும் துர்பாக்கியம் வாய்த்திருப்பதாலும் தான் குணா அடிக்கடி புலம்புவான். இப்படி வேலைக்கு போற பெண்ணை என் தலையில கட்டி என் வாழ்க்கையே வீணடிச்சுட்டாங்க என் அம்மா என்று பானுவுக்கு மிளகாய் அபிஷேகம் நடத்துவது போல இந்த வார்த்தைகளை வாரம் 2 முறை ஏனும் சொல்லிவிடுவது குணாவின் வழக்கம். அவளிடம் சொல்வது மட்டுமல்ல, யாரேனும் இங்கேனும் உனக்கு என்னப்பா, 2 பேரும் வேலைக்கு போறீங்க, நல்லா சேமிக்கலாம் என்று சொல்லிவிட்டால் போதும். பெண்கள் குடும்ப தலைவியாக மட்டுமே இருக்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி ஒரு அரை மணி நேர லெக்சரை கொடுத்து விடுவான். அத்தகைய நேரங்களிலும் அருகில் இருக்கையிலும் பானுவுக்கு இதே எரிச்சல் எழும். வீட்டு வேலைகளில் ஒரு சிறு துரும்பை கூட நகர்த்தி போடாத சோம்பேறி என்பதை தவிர மற்றபடிக்கு அவன் ஒரு நல்ல கணவன் தான். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. பண விஷயத்திலும் நல்ல சேமிப்பும் வீட்டுக்கு திட்டமிட்டு சரியாக செலவு செய்யும் வழக்கமும் உடையவன். ஏன், பானு மேலும் வர்ஷினியின் மேலும் கொள்ளை பாசம் உள்ளவன் கூடதான். என்ன செய்ய, 2 பெண்களுக்கு பிறகு போதும் என்றிருந்த மாமியாருக்கு காலம் போன காலத்தில் வந்து புதித்த ஆண் பிள்ளை செல்வம். வராது வந்த மாமணி செல்லத்துக்கு கேட்க வேண்டுமா? காக்கா வெள்ளை என்று பிள்ளை சொன்னால் அதை திருத்த வரும் கணவர் மேல்தான் எரிந்து விடுவார் அவள் மாமியார் பங்கஜம். ஒரு நாள் செய்த பதார்த்தம் மறுநாள் இருக்கக்கூடாது. காலையில் வைத்த சாதம், பொரியல் இதுகளெல்லாம் இரவுக்கு சரி வராது. அதை எடுத்து வேலைக்கு வருபவர்களுக்கு கொடுத்து விட்டு புதிர்தான் செய்வார். இப்போதும் திருச்சிக்கு போனால் இந்த 60 தாண்டிய வயதுக்கும் அந்த அம்மாள் அப்படித்தான் சமைத்து போடுவார் மகனுக்கு. வேலைக்காக சென்னை வந்த பின்பு ஜட்டி பனியனை தானே எடுத்துக்கொண்டு குளிக்க போகவே ஆரம்பித்தேன் என்று எந்த குற்ற உணர்வுமின்றி சொல்லும் கணவனை பார்த்து கல்யாணமான புதிதில் ஆடிப்போனாள் பானு. அப்படி வேலைக்கு வந்த பின்னும் வாரம் சாக்ஸ் முதல் கர்ச்சீப்பு வரை அத்தனை துணிமணிகளையும் மூட்டை கட்டி கொண்டு ஊருக்கு போய் போட்டுவிட்டு முதல் வாரம் துவைத்து இஸ்திரி போட்டு வைத்திருந்தவற்றை எடுத்து விழுந்து விடுவேன் என்று வேறு விளக்கினான் குணா. அப்படியே பழகிய மகனுக்கு மனைவியும் வீட்டிலிருந்தே தன்னை தாங்க வேண்டுமென எதிர்பார்ப்பு மிகுந்திருந்தது. ஆனால் குணாவின் அப்பா அம்மா இருவருக்குமே காலம் போகும் போக்கில் 2 பேரும் சம்பாதித்தால்தான் எண்ணெய் போட்ட சக்கரமாக வண்டி போகும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை.
அழகான அடக்கமான வேலைக்கு போகும் பெண்ணாகவும் இருக்க வேண்டும், வசதியான பிறந்த வீடாகவும் இருக்க வேண்டும் என்று ஏகப்பட்ட நிபந்தனை பட்டியல் இருந்தது பங்கஜத்தம்மாளின் கையில். எல்லாவற்றிற்கும் பொருந்தி வந்த இந்த பானுவை நேரில் பார்த்த பின்பு வேண்டாம் என்று சொல்ல குணாளனுக்கும் மனம் வரவில்லை. பானு வேலைக்கு போவதால் எந்த ஒரு வேலையையும் செய்யாமல் விட்டதில்லை. குழந்தை வர்ஷினிக்கு படிப்பு சொல்லி தருவதில் ஆரம்பித்து சமையல், வீட்டு பராமரிப்பு என சகலமும் ஒரு மாசு மறுவில்லாமல் தான் இருக்கும். வேலைக்கு வரும் பெண்கள் விடுப்பு எடுத்தால் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றால், குழந்தையின் பள்ளிக்கு போக வேண்டியிருந்தால் என எந்த ஒரு நிலையிலும் விடுப்பு எடுப்பது அவள் பொறுப்பு என்று ஆனது. நீங்களும் கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமே என்ற கேள்வியை கேட்பதையே பானு மறந்திருந்தாள். கேட்டால் உடனே இதுக்கு தான் நான் வேலைக்கு போற பொண்ணு வேணான்னு சொன்னேன் என்று ஆரம்பித்து விடுவான். வர்ஷனியின் சைனஸ் பிரச்சனைக்காக குழந்தைகள் நல மருத்துவர் ஒரு சோதனையை எடுக்க சொல்லியிருந்தார். நகரின் சிறந்த மருத்துவர்களில் ஒருவர் அவர் என்றாலும் அவரிடம் உள்ள பெரிய சிக்கல், அவர் திங்கள் முதல் வெள்ளி வரையிலும், அதிலும் காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை மட்டுமே சோதனை முடிவுகளை பார்ப்பார். காலை மற்றும் மாலை வேளைகளில் நோயாளிகளை நேரடியாக பார்க்க மட்டுமே அனுமதி. வெறும் சோதனை அறிக்கையை காண்பிக்கவெல்லாம் அனுமதி கிடையாது. இது போன்ற விசித்திரமான நிபந்தனைகள் ஏதோ வேலைக்கு போகும் பெண்களை குறிவைத்து தாக்குவதற்காகவே நிறைய இடங்களில் வைத்திருப்பது போல அவளுக்கு தோன்றும். இதிலாவது பரவாயில்லை. மயிலாப்பூரில் இருக்கும் ஒரு பள்ளியில் முதல் வருடம் முழுவதும் காலையிலிருந்து மதியம் வரை குழந்தையோடு அதன் தாயும் பள்ளிக்கு வர வேண்டும் என்று ஒரு நிபந்தனை உண்டாம். இதை கேட்டபோது அவளுக்கு அழுவதா சிரிப்பதா என்றே புரியவில்லை. வழக்கம் போல அவளது உரிமை விடுப்புகள் அனைத்தும் வருட துவக்கத்திலேயே காலியாகி இருந்தது. சம்பளமில்லா விடுப்புகளும் அநேகம் எடுத்து தீர்த்திருந்தாள். எனவே வழியே இன்றி குணாவிடம் வந்தாள். இந்த ஒரு தரம் மட்டும் டெஸ்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் போய் காமிச்சிட்டு வந்துருங்க குணா, எனக்கு சுத்தமாக லீவ் கிடையாது. நீங்கள் லீவ் கூட போட வேணாம், 2 மணி நேரம் பர்மிஷன் போதும். ஈவினிங் உட்காந்து வேலையை முடிச்சுட்டு வந்துருங்களேன் ப்ளீஸ். அர்த்தம் இல்லாமல் பேசாத பானு. எப்போ வேணும்னா போய் எப்போ வேணும்னா வரணுங்கிற ஃப்ளெக்சிபிள் டைமிங் எல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் மலையேறி ரொம்ப காலமாச்சு. இப்போ இருக்கிற ரீசன்ட் டைமில் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக கிளம்புறது வேணா நிச்சயம் நடக்கும். லேட்டாக வேலைக்கு போகிறத மட்டும் யோசிக்கவே முடியாது. ஏற்கனவே மிடில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும் ஆட்களை குறைக்க புதுசாக காரணங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து என் உயிரை வாங்காத. ஆமாம், இதெல்லாம் இல்லைனா மட்டும் போய் கிழிச்சிருவீங்களாக்கும். பாப்பாக்காகவோ எனக்காகவோ என்னைக்காவது நீங்கள் லீவ் போட்டிருக்கிறீங்களா என்ன என்று கேட்க நினைத்தாள். ஆனால் தேவையில்லாத பிரச்சனைகளை மறுபடியும் கிளறிவிடும். எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் கடைசியில் அந்த வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கும் என்பதையும் பானு உணர்ந்திருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். அவனையே பார்த்தபடி நின்றிருந்தாள். என்ன பார்க்குற, இதை பார், வீட்டு விஷயங்களுக்காக ஆம்பளைங்க லீவு போட்டால் கேட்குறவங்க சிரிப்பாங்க. உன்னால் ரொம்ப முடியலன்னா ஒரு வழியாக வேலையை விட்டுடு. அதான பார்த்தேன், எங்கடா வழக்கமான பல்லவியை இன்னும் காணலையேன்னு. கரெக்டாக வந்துட்டீங்களே அந்த பாயிண்ட்டுக்கு. திருச்சிக்கு ஃபோன் போடவா, அத்தையை கேட்போமா, வேலையை விட்டுருவான்னு. உள்ளுக்குள் அடக்கி இருந்த அந்த வார்த்தைகளாக வெளியே வந்து விழுந்தது. இந்த ஒரு விஷயத்தை சொல்லியே மிரட்டிரு. அவங்களுக்கு என் கஷ்டம் என்னைக்கு புரிஞ்சிருக்கு சொல்லு. இப்படி ஒரு வேலைக்கு போகணுங்கிறத ஒரு மேனியாவாக வச்சிருக்கிற ஒரு பெண்ணை என் தலையில் கட்டி என் உயிரை வாங்குறாங்க. ஊரில் உலகத்தில் எல்லா பொண்ணுங்களும் சந்தோஷமாக செய்கிற வீட்டு வேலைகளை நீ ஏதோ எனக்காக தியாகம் பண்ணுற மாதிரி பண்ணுறதையும் சகிச்சுக்கிட்டு உன்னோட நான் குடுத்தனம் பண்ண வேண்டியிருக்கு. எப்போ பார்த்தாலும் நானே எடுத்து போட்டுக்கிட்டு திங்கணும். எந்த ஒரு வீட்டு வேலைக்கும் இப்படியே நீ செய் நான் செய்யுங்கிறது ஏலம் போடுறத சகிச்சுக்கணும். எவ்வளோ டார்ச்சர். எல்லாம் எங்கள் அம்மாவால் வந்தவன. போகட்டும்னு பார்த்தா நீ என்னை கமெண்ட் பண்ணுற, லீவ் போடுங்க பர்மிஷன் போடுங்கன்னு. நான் வேலை பார்க்குறது கார்ப்பரேட் கம்பெனியில், அது உங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு நினச்சியா? யூனியன் மண்ணாங்கட்டின்னு வேலை செய்யாமல் அழிச்சாட்டியம் செய்யறதுக்கும் ரூல்ஸ் பேசுறதுக்கும் மனுஷனோட அவஸ்தை புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காத. என்ன சொன்னாலும் என்னால் டாக்டர் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, புரியதா? வீடதிர கத்தி விட்டு தன் பாட்டுக்கு அலுவலகம் கிளம்பினான் குணா. எரிச்சலுடனேயே ரிசப்ஷன் பகுதியை தாண்டி வேலை இடத்துக்குள் நுழைய தன் அனுமதி அட்டையை தேய்த்தான். சிகப்பு விளக்கு எரிந்தது. அட்டையை துடைத்துவிட்டு 2 முறை தொடர்ந்து தேய்த்தும் பீப் பீப் என்ற ஒளிவுடன் சிவப்பு விளக்கே தொடர்ந்து எரிந்தது. குழப்பத்துடன் திரும்பியவனை பரிதாபமாக பார்த்தாள் ரிசப்ஷனிஸ்ட் மாலதி. என்ன மாலதி இது, காலங்காத்தால இந்த ஆக்சஸ் கார்டு சொதப்புது, ஏகப்பட்ட வேலை கிடக்குதுப்பா. ஐ எம் சாரி டு சே திஸ் குணா. இனி லே ஆஃப் பண்ணுறவங்களோட ஆக்சஸை உடனடியாக நீக்கிடுவாங்க. உங்கள் நேம் இன்னைக்கு லிஸ்ட்டில் இருக்குது.
உங்கள் செட்டில்மெண்ட்டு டீடைல் பற்றி பேச எப்போ வரலான்னு ஹெச்ஆர் கிட்ட இருந்து உங்கள் பர்சனல் மெயில் ஐடிக்கு மெயில் வரும். இப்போ எப்படி முடிப்பதென்று தெரியாமல் எழுத்தாள். ஓரளவு எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் என்று நினைத்திருந்த விஷயம்தான் என்றாலும் அடுத்த நொடியிலிருந்து நீங்கள் இங்கே தேவையில்லை என திடீரென தூக்கி எறியப்படுவதன் அதிர்ச்சி தாங்க முடியாததாக தான் இருந்தது. கண்கள் கலங்கி விடுமோ என்ற பயத்தில் மூக்கை உறிஞ்சி சமாளித்து கொண்டு பரிதாபமாக புன்னகைத்தான் குணா. மாடிப்படி அருகில் கையில் புகையும் சிகரெட்டோடும் ஓரளவு கலங்கிய கண்களோடும் சுந்தரமூர்த்தி நின்று கொண்டிருந்ததும் தன்னை பார்த்ததும் வேறு புறம் திரும்பியதும் நினைவுக்கு வந்தது குணாவுக்கு. ஒருவேளை அவனும் இன்றைய பலியாடுகளில் ஒருவனோ என்ற எண்ணத்தோடு வேகமாக அவனை நோக்கி போனான். குணாவின் முகத்திலிருந்தே அவனுக்கும் தன் கதிதான் என்றதை புரிந்து கொண்ட சுந்தரமூர்த்தி ஏதும் பேசாமல் ஆதாரமாக குணாவின் தோளில் கை வைத்தான். லாபம் குறையுது, ஆட்குறைப்புன்னு இதெல்லாம் கூட சரிதான். ஆனால் இப்படி திடுதிப்புன்னு சொல்றது தான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன அநியாயம்டா இது. பேச எதுவும் இல்லாதது போல மௌனமாக இருவரும் நெடுநேரம் நின்றிருந்தார்கள். சரிப்பா, போய் ரெஷ்யூமை தூசி தட்டி எடுத்து எல்லா ஜாப் வெப்சைட்லையும் ஏற்றுவோம். வேற என்ன பண்ணுறது என்றபடியே கிளம்ப தயாரானான் குணா. உனக்கு என்னப்பா கழுத்தை பிடிக்கிற அவசரம்? என்னை போல அடுத்த மாதம் இஎம்ஐயிலிருந்து அரிசி பருப்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் கவலைப்பட வேண்டிய நிலையிலா நீ இருக்கிற? வேலைக்கு போகிற, அதுவும் கவர்மெண்ட் வேலைக்கு போகிற பொண்டாட்டி உன்னை போல கொடுத்து வச்சவன் யாரும் இல்லைடா. நிதானமாக கூட ஜாப் தேடலாம். சரி, ஆல் த பெஸ்ட். அப்பப்போ மெயில் பண்ணுடா. பை. முதல் முறையாக வேலைக்கு போகும் மனைவி வாய்ப்பது அதிர்ஷ்டம் என்று ஒருவர் சொல்கையில் மறுத்து பேச முடியாமல் விக்கித்து போய் நின்றிருந்தான் குணா என்றான்.